திண்டுக்கல்லில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு போதை மாத்திரைகள் விற்ற மெடிக்கல் உரிமையாளர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கல்லா கட்டியவர் சிக்கியது எப்படி? திண்டுக்கல் நகர் பகுதியில் ஆங்காங்கே போதைப் பொருட்கள் விற்பனை நடைபெறுவதாக புகார்கள் எழுந்துள்ளன. போதைப் பொருட்கள் எளிதாக கிடைப்பதால் மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலம் பாழாவதாக பலரும் ஆதங்கம் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர கண்காணிப்பில் இறங்கினர். இதன் ஒரு பகுதியாக டிஎஸ்பி கார்த்திக் தலைமையில் போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது இருசக்கர வாகனங்களில் போதையில் சென்ற இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அதில் சிலர் மது அருந்துவதற்கு அதிக பணம் தேவைப்படுவதாக கூறியிருக்கின்றனர். இதனால் மருந்தகத்தில் கிடைக்கக்கூடிய வலி நிவாரணி மாத்திரைகளை போதைக்காக வாங்கி பயன்படுத்துவதாக தெரிவித்துள்ளனர். மேலும் மதுவில் கிடைக்கக்கூடிய போதையை விட பல மடங்கு இந்த மருந்து மாத்திரைகள் மூலம் கிடைப்பதாகவும் கூலாக கூறியுள்ளனர். அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த போலீசார் போதை மாத்திரை விற்பனை கும்பலை கூண்டோடு தட்டி தூக்க கங்கணம் கட்டி தீவிர விசாரணையில் இறங்கினர். அதில் கிழக்கிரத வீதியில் உள்ள மருந்து கடையில் பள்ளி கல்லூரி மாணவர்களை குறிவைத்து போதை மாத்திரைகள், போதை ஊசி, போதை மருந்துகள் விற்பது தெரியவந்தது. அதற்காக ஏராளமான போதை மாத்திரைகளை பதுக்கி வைத்திருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து கடையின் உரிமையாளர் ஆரிஃப் அகமது என்பவரை பிடித்து விசாரித்தனர். தொடர்ந்து அவரிடமிருந்து 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 15,000 போதை மாத்திரைகள், போதை ஊசி, போதை மருந்து ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். போதைப் பொருள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் ஆரிஃப் அகமதுவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மாணவர்கள் மற்றும் இளைஞர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு போதை மாத்திரை விற்பனை உட்பட போதைப் பொருள் கலாச்சாரத்தை முற்றிலும் ஒழிக்க போலீசார் கடுமையாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.